ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுப்ரீம் ரீபர்த்துங்கிற மாங்காவோட சாப்டர் 2 தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சாப்டர் எதோட முடிஞ்சிருக்கும்னா நம்ம ஹீரோ அந்த முகமூடி போட்ட கொலகாரங்க கிட்ட தான் அந்த பொண்ணை காப்பாற்றுறதோட தான் முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டர் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த வயசானவர் அந்த பொண்ணை சீக்கிரமாக வந்து அந்த போட்டில் ஏற சொல்கிறாரு. அந்த பொண்ணை சீக்கிரமாக போய் அந்த போட்டில் ஏற போகிறப்ப அந்த முகமூடி போட்ட கொலகாரனுங்க அந்த பொண்ணை அம்போட்டு கொல்ல பார்க்குறானுங்க. உடனே நம்ம ஹீரோ எல்லாரும் செத்து போங்கடான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தண்டர் அட்டாக்கை யூஸ் பண்ணுறான். ஆனால் அவனுங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. என்னடான்னு பார்த்தா அவனுங்க ஒரு டாலிஸ்மேன் பேப்பரை வச்சு அதை தடுத்துருக்கானுங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு என்னது லைட்டனிங் அட்டாக்கை தடுக்கக்கூடிய ஹை குவாலிட்டி டாலிஸ்மேன் பேப்பரான்னு ஆச்சரியப்படுறப்ப அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் லைட்டனிங் அட்டாக்கையும் தண்டர் அட்டாக்கையும் தடுக்கக்கூடிய டாலிஸ்மேன் பேப்பர் இருக்கு, நம்மளால அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, வாங்க நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லி சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு என்னது தப்பிச்சு போகிறதான்னு சொல்லி சிரிச்சுட்டு லைட்னிங் அண்ட் தண்டர்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அட்டாக் அந்த முகமுடி போட்ட கொலகாரங்க இருக்க இடத்த பார்த்து அட்டாக் பண்றான். அதில் அந்த முகமுடி போட்ட கொலகாரங்க எல்லாருமே செத்து போயிடறானுங்க. அவனுங்க எந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் மட்டும்தான் இருக்கு. அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு என்ன ஒரு அற்புதமான சத்தின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆச்சரியமா பார்க்குறா. ஆனால் நம்ம ஹீரோ அவன் மனசுக்குள்ள நல்ல வேலை நான் என்னோட ஹோலி பாடி எனக்கு ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன், இல்லைன்னா அந்த முகமுடி போட்ட கொலகாரங்க எங்க எல்லாரையும் கொண்டிருப்பாங்கன்னு சொல்லி யோசிக்கிறான். அது மட்டும் இல்லை, நான் என்னோட கடந்த காலத்துக்கு வந்த பிறகு நம்ம போகிற மொதல் சண்டை இதுதான் யோசிச்சுட்டு அந்த பெரியவர்கிட்ட நம்ம இங்கே இருக்கிறது நல்லதுக்கு இல்லை, சீக்கிரமாக நம்ம இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லி சொல்கிறான். உடனே அந்த பெரியவரும் அந்த போட்டை உடனே அங்கேருந்து ஓட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் ஒரு குகையை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ நெருப்பு மூட்டி வச்சு குளிர் காஞ்சிட்டு இருக்கான். அப்போ அந்த பெரியவர் அந்த பொண்ணோட துணியெல்லாம் நெருப்பில் காய வச்சு அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து யங் மிஸ் இப்போதை நீங்கள் போட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த பொண்ணு அந்த துணியெல்லாம் போட்டுட்டு வெளியே வந்தோடனே நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன ஒரு அழகுன்னு சொல்லி அப்படியே அசந்து போய் பார்க்குறான். அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு உங்களை காப்பாற்றினது என்னோட பாக்கியம்னு சொல்லிட்டு சரி அவங்களாம் யார் எதுக்காக உன்னை கொல்ல பார்க்குறாங்கன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு அது வந்து நீ இழுக்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாம்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவங்க எல்லாரும் டீமன் கல்ட்டை சேர்ந்தவங்க, அப்புறம் என்கிட்ட இருக்க எங்களோட ஃபேமிலி ட்ரெஷர் எடுக்கிறதுக்காக தான் என்னை கொல்ல பார்க்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு என்னது மறுபடியும் டீமன் கல்ட் அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை போல, என் வழியில் குறுக்க வரதே வேலையாக வச்சிருக்கானுங்க, நான் அவனை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு என்னது ஃபேமிலி ட்ரெஷரா, அது என்ன அவ்வளோ பெரிய ஃபேமிலி ட்ரெஷரா அப்படின்னா நீ எந்த ஃபேமிலியை சேர்ந்தவன்னு சொல்லி கேட்குறான். அந்த பொண்ணு அவளை பற்றி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல வரப்ப அங்கே பக்கத்தில் அந்த வயசானவர் இருந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட யங் மிஸ் அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு நம்ம ஹீரோவை பற்றி யங் வாரியர் எங்களை மன்னிச்சிருங்க, அது எங்களோட ஃபேமிலி ட்ரெஷர், அதை பற்றி வெளியாளுங்கள்ட்ட எங்களால் சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் கேட்டுட்டேன், இனிமேல் கேட்க மாட்டேன்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் ராத்திரி ஆயுது. நம்ம ஹீரோ அந்த கொகையிலே படுத்து அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணும் அந்த பெரியவர் வந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் அந்த பொண்ணு வந்துக்கிட்டு அந்த பெரியவரை பார்த்து நாளைக்கு நீங்கள் நம்ம ஃபேமிலியோட இடத்துக்கு போயிருங்கன்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு அந்த வயசான வந்துட்டு இந்த இடம் ரொம்பவே ஆபத்தானது, நான் உங்களை இந்த இடத்துல தனியாக விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லி அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு இது என்னோட ஆர்டர், நீங்கள் இதை கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும், நாளை காலையில் நீங்கள் இங்கேருந்து கிளம்பியே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து வில்லத்தனமாக சிரிச்சுட்டு யார் சொன்னால் நான் இங்கே தனியாக இருக்கேன்னு சொல்லி கேட்கறதோட இந்த சாப்டர் 2 முடிஞ்சது ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.